ஐயா தம்பி தானுங்களா? தம்பி சரி சரி. சாமி நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா. நமச்சிவாய. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பொதுமக்கள் அப்புறம் கூட்டிட்டு வாங்க. இங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தாண்டி குழந்தைக்கு ஒன்று கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய. நம்ம கொடுக்குற கார் என்ன ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? ஓலிபுலி பக்கம் ஐயர்கண்டி, கும்மடிப்பூண்டி பக்கம் அவங்களுக்கு 4 கிலோமீட்டர். சரி 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 சரிங்க ஐயா. நான் தினந்தோறும் டிவியில் பார்ப்பேன். டிவியில் பார்க்குறீங்களா? நெட்டில். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய. ஐயா குடும்பம் அன்னதானம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கணும், அவங்க ஐயாவுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இறைவா நமச்சிவாய நமக. அங்க வச்சுட்டு போன. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. பெங்களூர்ல இருந்து ஒரு ஐயா கொடுக்க சொன்னாரு, அன்னைக்கே கொடுக்க சொன்ன. அவருக்கு காசு எடுத்துன்னு கூட மாலை போட்டு வரதால பர்ஸ் எடுத்து வர முடியல. ஐயா நான் உங்களுக்கு போகும்போது கொடுத்துட்றேன். நமச்சிவாய். இந்தாமா பாப்பா, போயிட்டு வாங்க, போலாங்க ஐயா. நமச்சிவாய். கொடுத்தாச்சு, அந்த பெங்களூர்ல இருந்து வந்தாங்கல்ல, கொடுத்தாச்சு. நான் ஏன் மாலை போட்டுன்னு வரதால பர்ஸ் எடுத்துன்னு வரதில்ல. இந்த பேர் 10-20 தான் வச்சுக்கிறேன். ஐயப்பா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, கருப்புல சொக்காது வெள்ளை கருப்பு கருப்பு. இது மாதிரி இது போடணும். எது மாதிரி போடணும்? இந்த மாதிரி கலர்ல இது போடணும். போடுறேன், வீட்டுல இருக்கும்போது போடுறேன், வெயில்ல வரும்போது போட முடியல. நான் கூட போட்டுக்கிறேன். என்ன என் தாலி. கோயிலுக்கு ஏதோ போறீங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு ஏதோ போறீங்களா? ஆமா தாத்தா. ரமண மகிழ்ச்சியை பார்த்து ரமணி எவ்வளோப்பா சின்ன வயசுல நம்ம பார்க்க முடியல. இவரா சின்ன வயசு ரமண மகரிஷியா நீங்க? ஓம் நமச்சிவாய். பிடிங்க அவருக்கு. அவரு ஒண்ணு கேட்டாரு, உங்களுக்கு 2 ஒண்ணு கொடுறா. அப்ப என்ன அது உங்களுக்கு கிடையாது, அது அந்த பைரவருக்கு. பைரவர் தான். சரி, கீழே இன்னொரு பயிர் ஒன்று. வேற என்ன சாமி? அப்புறம் ரெண்டு. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா, நமச்சிவாய. நமச்சிவாய ஐயா. எங்க போய் தெரிஞ்சீங்க? 2 நாளா இங்கே உட்கார வச்சுட்டாங்க. நேத்தி உங்களை எதிர்பார்த்தது வரல. இப்ப கூட 2 நாளா நீங்க எங்க தேர்ந்தீங்க? என்ன ஐயா தான் கேட்டேன், போன் பண்ணி கேட்டேன். ஐயா சொல்லலையா? போன் பண்ணலையாமே? பண்ணவே இல்லையா? உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. ஐயா சொல்றது கொடுக்க கூடாது. ஆமா, போன் பண்ண போன் இருப்பேன். என்ன தடவை பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லையா? வழியே சரியாயிடுச்சா? சரி சரி வாங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா லண்டன் எங்க போயிருந்தீங்க? ஐயா அமெரிக்காவே குடி போயிட்டேயா. அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா? பரவாயில்ல. ட்ரம்ப் அதிபரான உடனே கூட கூட்டுனாரா? வெள்ளமலை பக்கத்துல நமக்கு ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டி. நீங்க தான் அவர் ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு சூச்சமெல்லாம் சொல்றாங்க. அப்படியா? ஐயாவும் கூட கூட்டு போலான்னு தான் வந்தேன். அவரையும் கூட கூட்டுப்பாங்க. நீங்க உங்ககிட்ட சொல்ல 3ஆம் உலக போர் வர்றதுக்கு நீங்க தான் மெயின் காரணமா இருப்பீங்கன்னு மட்டும் தோணுது. இல்ல சொல்லுங்க. ஒரு போகும்போது அங்கிருந்து மரத்தை தூக்கி போயிட்டாரு. ஆமா, ஏன் அந்த மரத்தை எடுத்துட்டு போனீங்க? அமெரிக்கால எடுத்துமே நட்டுட்டீங்களா? மறுபடியும் எடுத்துட்டு அங்க வெடி சொல்லுங்க. எங்க போயிருந்தீங்க இத்தனை நாள்? அழகானா ஊருக்கு. எந்த ஊருக்கு? சித்தூர்ல இருந்தீங்க. சித்தூர். என்ன விஷயமா சித்தூர்ல இருந்தீங்க? தொழில் விஷயமா கேட்டீங்க. ஓம் நமச்சிவாய. தொழில் விஷயமாவா? ஆமாய்யா. சரி, நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? இல்ல வீட்டோட போயிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்லையா வீட்டுலாம் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இல்ல, அந்த தப்புலாம் நான் பண்ண மாட்டேன்றீங்களா? அப்படிதான் பொருளை கிளப்பி விட்டாங்க. எத்தனை வேணும்? 1 சாப்பாடு இருக்குது. சாமி எங்க
மலைக்கு நாளைக்கு தான் போகிறேன். நான் ஒரு 2 நாள் விட்டு போகிறோம். ஏன்னா அது ஐயப்பனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவையில்ல. கும்பலாக போய் பார்த்தா கொஞ்சம் அவர் ஃப்ரீயாக இருக்கும் போது போனாங்க. சொல்லுங்களா? வேற என்ன லண்டன்? நீங்கள் தான் சொல்லணும் ஐயா. அமெரிக்காவை குடி பிறந்துட்டீங்களா? ஆமாங்கய்யா. போய் இப்போ அப்படியே போயிட்டு இமயமலையில் ஒரு 3 மாதம் தவறுங்க ஐயா. எதுக்காக? நம்ம தமிழ்நாட்டில் அமெரிக்கா மாதிரி நம்ம நாடும் தமிழ்நாட்டை வல்லரசு ஆகணும்னு 6 மாதம் புல் தவத்தில் இருந்து. இமயமலையில் நீங்கள் 3 மாதம் தவறுந்தாலும் தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி மாறாது. இமயமலையே 3 மாசம் தவறுனாலும் தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி ஆகாது. சரிங்களா? இல்ல நான் கொண்டு வந்துருவேன். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் நீ தான் குடிப்பேன். நீங்க எங்க கொண்டு வர போறீங்க? சரி போயிட்டு வரேன் நான். சரிங்கய்யா. சொல்றேன். இமயமலையே 3 மாசம் தவறுனா கூட தமிழ்நாடு அந்த அளவுக்கு வராது. ஏன்னா நம்ம மக்கள் மொழியால, இனத்தால, மதத்தால, ஜாதியால எல்லாத்துலயும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. மொழியால, ஜாதியால, இனத்தால, மதத்தாலன்றத கூட பரவாயில்ல. இப்ப பக்கத்து தெருவால பக்கத்து வீடால முதல் கொண்டு பிரிஞ்சு போய்க்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனால இருந்தா எதிர் வீட்டுக்காரனுக்கு வயிறு எரியுது, எதிர் வீட்டுக்காரனால இருந்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயிறு எரியுது. இந்த மாதிரி ஒத்துமில்லாத உலகத்துல எப்படி அந்த நாடு மாதிரி இந்த நாடு மாதிரி ஆகும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கு போனாலும் அதே தான், அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். நம்ம இங்கிருந்து பாக்குற அமெரிக்கா அப்படி இப்படின்னு, அங்க போனா பக்கத்துல சுட்டுக்கிறானுங்க. நம்மளால வாயால பேசிக்கிறோம், அவனுக்கு சுட்டுக்கிறானுங்க. அதனால நாம் இருக்கும் இடமே இறைவன் இருக்கும் இடம்னு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இருந்துட வேண்டியதுதான். சாப்பிடுங்க ஐயா. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. சாமி சரணம் ஐயப்பா. வாங்க ஐயா. ஆமா வாப்பா. உங்க பேர் என்னப்பா? அரவிந்த். என்ன படிச்சுக்கிறீங்க? ஸ்கூல் போலையா? சரி பரவாயில்ல. அரவிந்த் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்க. ஓம் நம சிவாய் சொல்லி கொடுங்க. வாங்க அங்க கொடுக்கும்போது சொல்லுங்க. ஓம் நம சிவாய் பார்த்து. ஓம் நம சிவாய சொல்லுங்க. சூப்பர். வாய மூடு. இல்ல விடுங்க. அவர் எப்படி வராரோ வரட்டும், விடுங்க. 4 பேர்கிட்ட நீங்க பழக வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு எல்லாமே சரியாயிடும். இவரும் அப்படிதான், இவர மாதிரி தான் இருந்தாரு. நம்மளே இப்போ சாப்பிடுவாரு பொழுது. ஓம் நமச்சிவாய். தம்பி இவர்கிட்ட கொடுக்கும் போதும் ஓம் நமச்சிவாயன்னு சத்தமா சொல்லி சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உங்க மனைவி இறந்துட்டாங்களா? எப்ப இறந்துட்டாங்க ஐயா? 4 வருஷம் ஆகுது. அவங்க கூட வரவங்க அவங்களும் பசங்களா? பெரியவரா? இவர் ஒரு பையன், அவர் ஒரு பையனா? 3 பையனா மொத்தம்? 3 பையன். சரி. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு மட்டும் போதுமா? ஒண்ணு மட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சரி. ஒண்ணு. ஓம் நம. சூப்பர். போலாமா? வெரி குட். வாங்க போலாம். அடுத்தது போலாம். ஓம் நமச்சிவாய் சொல்லி கொடுங்க. இவர்கிட்ட கொடுங்க. ஓம் நமச்சிவாய். பார்த்து ஒண்ணும் இல்லை. ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு திடீர்னு டோக்கன் சாப்பாடு ஐயா. அங்க சாப்பிடுற சாமிங்க சாப்பிடுங்க. அவங்களையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்ல. அங்கிருந்து யாரும் வராதீங்க, புரிஞ்சுக்குங்க. சொல்லி கொடு. டோக்கன் கொடுத்துருக்காங்க, 100 டோக்கன் கொடுத்துருக்காங்க. நாங்களும் டோக்கன் அதனால நாங்கள் வரோம். நான் தேடி ஓடிடுறது. நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல, அங்கேயும் கண் எதிரில சாப்பாடு போடுறாங்க. அப்புறம் அவங்கள உதாசீனப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. அவங்க தப்பா எடுத்துப்பாங்கல்ல. அதுக்காக வாங்குறாங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஐயா என்ன ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நமச்சிவாய. என் காலெல்லாம் போய் ஏன் வந்துட்டு இருக்கீங்க? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா ஒண்ணு வேணா ஒண்ணு வாங்கிக்கங்க. மீன் பண்ணாதீங்க. கொடுப்பேன். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 2 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 கொடுப்பா. ஓம் நமச்சிவாய.
2 சூப்பரா சொல்ற அரவிந்த். அதான் நல்லா கிளீனா சொல்றாப்ல. என்ன மாதிரியே கேக்குறாரு 2 1 அப்படின்னு. ரெகுலரா தம்பி அனுப்பிச்சிருங்க சாப்பாடு கொடுத்து. ஓம் நமச்சிவாய். அரவிந்த் சூப்பர் அரவிந்த். இப்படிதான் கேட்பேன். நன்றி தாத்தா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஒரு பாட்டாவே படிக்கிற பாரு நீ. இன்னொன்னு கொடுத்துருங்க 2 கொடுறா. ஓம் நம சிவாய. சூப்பர்ப்பா. இந்த பாட்டிக்கு 1 கொடுத்துரு. பாட்டிக்கு இன்னொன்று. அங்க இருக்கிற பாட்டி அது வாங்கிக்கோ. நான் பல வாட்டி சொல்லிட்டேன், இன்னொருத்தருக்கு வாங்கின்னு போவாது என்ன. அவங்க ஏது வந்து வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு இல்லை விட்டுட்டோம். 1 சூப்பர்ப்பா சூப்பர் அரவிந்த். ஓம் நமச்சிவாய். பரவாயில்ல 1 கொடு 1 கொடு. இவங்களுக்கு 1 கொடுத்துரு. இது வந்துருங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. இல்லைங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. சூப்பர்ப்பா அரவிந்த். செப்பல் அடுத்த வாட்டி கொடுக்கும்போது பண்றேன். ஓகேவா? ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனையே? 1 ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. வெள்ளை சாதம் 1. நம சிவாய. ஓம் நமச்சிவாய. திருப்பி போன் போட்டுட்டு இருக்கேன். வாங்கம்மா. நமச்சிவாயம்மா. மாலை போட்டு இருக்குமா? நமச்சிவாய். வாங்கம்மா. ஓம் நமச்சிவாய். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். சாக்லேட்டா? சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டப்பா. சாப்பாடு வாங்கிக்கங்க. வாய்க்கிறேன். இல்லைன்னா எனக்கு நீ நல்லா இருக்கியாப்பா? எந்த கோயிலுக்கு மலைக்கு? நாளைக்கு போறோமா மலைக்கு? வேண்டுதல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தது. சரி சித்திரை மாசத்துல வரைக்கும் போயிட்டா வண்டியை பார்த்துட்டா. சரி ரொம்ப சந்தோஷமா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? பஸ்ஸே கிடைக்கல, ரொம்ப லேட். சென்னையில இருந்தா கிடைக்கல. கண்டிப்பா வரேன். பள்ளிக்காரன் கண்டிப்பா ஏரியால நிறைய பேர் எதிர்பார்க்கிறேன். சரிங்கம்மா வரேங்கம்மா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரேன். குடும்பத்தோட கண்டிப்பா வரேங்கம்மா. கண்டிப்பா வரேம்மா. அதெல்லாம் கண்டிப்பா வரேன். உங்களை மாதிரி எவ்வளவு பேரு கண்டிப்பா வரேம்மா. வரேன். எல்லாருமே வர சொல்றாங்க, என்னால வர முடியாத சூழ்நிலை. எல்லாருக்கிட்டும் போயிடா. நம்ம கூட ஒரு அம்மா. ஆமா ஒரு அம்மா வந்தாங்க. ஆமா நான் மெட்ராஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு மெட்ராஸ் ஒரு 4-5 நாள் இருக்கணும். எல்லாரும் வீட்டுக்கு போகணும். இல்ல நான் இப்போ எல்லார் வீட்டுக்கு போற மாதிரி. நம்ம வீட்டுல வந்து தங்கி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்து. சரிங்கம்மா. சரிங்க. எல்லா வசதியும் நம்ம. ரொம்ப நன்றிங்கம்மா. இருங்க சாப்பாடு கொடுத்துரு. நீங்க எல்லாம் பள்ளிக்காரனையேவா? எல்லா ஃப்ரெண்டு. சரி வரும்போது கூட்டினு வரவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். சரி. அம்மன் கோயில் இருக்கு. வனதுர்க்கை அம்மன் கோயிலா இல்ல துர்க்கை அம்மன் கோயிலா? ஆமா இருக்கு, முன்னாடியே இருக்கு. அதான் இவர்கிட்ட ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா துர்கம்மா கோயிலுக்கு சாப்பாடு ஒரு செட்டு கொடு. அரவிந்த் இன்னைக்கு தம்பி சாப்பாடு கொடுக்குறாப்புல. தம்பினா அவங்க அப்பா கொடுக்குறாரு, நல்லா கேட்டுக்கிறாரு. அரவிந்த் இவங்களை கேட்டு கொடுங்க, எத்தனை வேணும் கேட்டு கொடுங்க. அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா தான் பாத்துக்கிறாரு. நல்லா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க அப்பா பாத்துக்கிறாரு. வாங்கி
சாப்பாடு அப்புறம் பத்தலன்னு போன வாட்டி மாதிரி வந்து கேட்பீங்க. அவன் வருவான் எனக்கு பிடிச்சி சாப்பிட்டு இன்னொரு செட்டு மட்டும் கொடுத்துரு, இன்னொரு செட்டு மட்டும். தண்ணி மட்டும் போதுப்பா. சரி, தண்ணி ஒன்று கொடுத்துரு. 11 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிடுவேன். வாங்க ஐயா. இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். மாசமா இவரும் நம்மள டிவில பாப்பாரு. இவரு அதுதான் அன்னதானம் கொடுக்க வந்திருக்கிறார். இவங்களும் நம்மள டிவில பாப்பாங்க. நம்மள பாக்குறதுக்கு அன்னதானம் கொடுத்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்களோ எனக்கு என் புள்ள இல்ல பேச்சுதாங்க. புள்ள மாதிரிதான் சரி. ஏரியா புள்ளா நீ வந்தீனா பேச்சுதாங்க. அவ்வளோ ஒரு வரவேற்பு. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்க, எல்லாரையும் சரிங்க, பாத்துப்பாங்க. நானும் சரிங்க. வந்து உங்களை பாக்குறோம். கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க. சாப்பாடு சாப்பாடு போதுங்களா? போதுங்களா? வாங்கிட்டீங்களா? தண்ணி மட்டும் என்ன வேணுமா? தண்ணி வெள்ளை சாதம் மட்டும் தண்ணி போட்டு குடு குடு குடு. தனி பாட்டு மட்டும். அம்மா, ஒரு படம் எல்லாருமே கொடுத்தாச்சுல்ல இன்னைக்கு? இல்லப்பா இவங்களுக்கு கொடுக்கல. ஆமா. சரி. எத்தனை படம் இருக்கு? கொடு கொடு ஐயா. கொடு. இந்த 2 பேர் கொடுக்கலீங்களாம்மா படம்? நமக்கு படம் கொடுக்கல இல்ல? அண்ணாமலையார் படம் முடிக்கும் போது கொடுத்துடலாமா நம்மள்ட்ட? இவங்க லேட் ஆகும். கிளம்புறீங்களா? இந்தாங்க இந்தாங்க. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாயம்மா. ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா வரேங்கம்மா. கண்டிப்பா வரேங்கம்மா. கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேங்கம்மா. நிச்சயமா வரேன். நான் போயிட்டு வாங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க. ஐயா இப்ப கிளம்புறீங்களா? வாங்க. அடுத்தது இப்ப வாங்க. அம்மா சரிங்கம்மா, போயிட்டு வரட்டுமா? வரேங்கம்மா. சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டு போங்கம்மா. நமச்சிவாய நமக. நைனா வாங்க ஐயா. நமச்சிவாய சாமி. நமச்சிவாயம். நமச்சிவாய அரோகரா. ஐயப்ப சாமியே சரணம். ஐயப்பா. நாளைக்கு சின்ன விரதமா இருக்கு. கொஞ்சம் ஒரு 7 நாள். 7 நாள். அதுக்கு மேல தாங்காதுங்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தாங்காதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. அம்மா நான் இதை சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேம்மா. நான் பண்ணிட்டேங்களா? அப்புறமா நான் பார்த்துருக்கேன். நான் பண்ணிட்டேங்களா? அரவிந்த் வாங்க. ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்க. இருக்கு ஐயாக்கு ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்க. ஓம் நமச்சிவாய. நான் இவங்களுக்கு கொடுங்க. வாங்க இவங்களுக்கு கொடுங்க. எத்தனை ஐயா? எத்தனை வேணும்னு கேளுங்க. எத்தனை வேணும் கேளுங்க. 2 வாங்கி கொடுங்க. 2 வாங்கி கொடுங்க. அங்கிருந்து ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒண்ணு வேணுமா சொல்லுங்க. அவங்க கிட்ட ஒண்ணு வேணுமா சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. அங்க சொல்லுங்க. போலாமா? வெரி குட். இவங்க சொந்தக்காரங்க வராங்களா? சூரியங்களை தட வர சொல்லியிருக்கேன். 48 நாள் விரதம் இருக்கிறது வந்து அதெல்லாம் இல்லை. இருந்தால் இருப்போம். சரி, நான் எப்பவுமே இந்த கூட்டம் கம்மியா இருக்கிற நேரத்துல போய் பார்த்துட்டு 7 நாள் 1 வார கணக்கு. அப்படித்தானே கணக்கு? 7 நாள் போயிட்டு வரது 10 நாள் 11 நாள் ஆயிடும். 11 நாள். சரிதான். போயிட்டு வந்தா 11 நாள் ஆயிடும். போன புதனும் கிழமை போட்டேன். சரி, வியாழக்கிழமை போட்டேன். போயிட்டு வந்தா 11 நாள் ஆயிடும். அரவிந்த் டெய்லியும் வந்துடுறியா? சாப்பாடு கொடுக்குறியா டெய்லியும்? ஓம் நமச்சிவாய. ஒண்ணுமே கிடையாது. ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான். அது மட்டும்தான். கொடுக்குறியா? ஓகே, வெரி குட். சபரிமலைக்கு தான். சபரிமலைக்கு தான். ஹாய், உங்க பேர் என்ன? ஐயோ, அது எதுவும் இல்லை. எத்தனை வேணும்? ஒன்று. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2
டியூன் பண்றீங்க அது மெல்லியா அதுல டியூன் ஆமா ஆமா நமசிவாயா சூப்பரா சொல்றாரு நம்மளோட எதுக்கு 3 இருக்காது அந்த இருக்கிற உங்க அடியார இங்க வர சொல்லுங்க ஓகேவா இங்க வர எந்த அடியாரா இருந்தாலும் சரி இங்க வந்தாதான் சாப்பாடு அவர் சித்தரே இருந்தாலும் சரி நமச்சிவாயா இருங்க ஐயா தரம் இருங்க ஐயா தருவாங்க இருங்க ஐயா ஒரு செட்டு சாப்பிடுது ஆமா ஐயா தம்பி குடும்பத்தில் தான் இந்த அதை விட்ட கொடுங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்தார விட்ட கொடுங்க அந்த அம்மாவுக்கு தான் நான் கேட்டேன் படுத்துருக்கான்ல ஆமா அந்த பையனுக்கு தரேன் இவர் கொடுத்தேன் நீ வாங்கிறியா நீ வாங்கினா ஒரு வெரைட்டி ரைஸ் மட்டும் கொடு ஐயா ஓம் நமச்சிவாய அங்க கொடுங்க ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்க ஓம் நமச்சிவாய இவருக்கு கொடுங்க இவருக்கு ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்க சூப்பர் ஓம் நமச்சிவாய சூப்பர் அல்ல போதும் போலாமா வெரி குட் போலாமா அடுத்தது போலாமா குடுத்துட்டீங்களா வெரி குட் கை கொடுங்க வெரி குட் நீங்க கார்ல வந்துருங்க போடா என்ன ஹேண்டிகேப்பா வாங்கி போய் கொடுங்க போங்க வாங்கி போங்க நான் சொன்னேன்னு வாங்குங்க சரி போயிட்டோடா இல்லை அவர் இப்போ வீட்டாண்ட விட்டு போறீங்களா பொறுமையாக கூட வரியா சரி இது என்னது அதுதான் இன்னைக்கு வண்டியில வரும்போது நான் 2-3 தடவை வந்தேன் ஆட்டோவா வந்துச்சா புரியுதா ஃபுல்லா வாங்கிட வேணாங்க ஏன்னா மாட்ட முடியாது காலை மடக்கி நீ கேப் சொல்லியிருந்தாரு அன்னைக்கு சொன்னீங்களா என்கிட்ட வந்து ஆமா அங்கதான் ஒரு ஐயா கொடுத்தாரு அதை வாங்கி யாரு இவருக்கா இன்னொருத்தருக்கா ஓம் நமச்சிவாய் சீட்டு கொடுத்து வந்திருக்கேன் 4 மணிக்கு சொல்லியிருக்காரு கண்ணாடிக்கா சரி ஒன்னு கொடுப்பா ஒன்னு ஓம் நமச்சிவாய் சாப்பாடுங்களா சாப்பிட்டுருப்பாங்க அதனால ஒன்னு கொடுக்க சொல்றேன் நாங்கள் ஆசிரமம் இருக்கு அதனாலதான் ஒன்னு கொடுக்க சொல்றேன் ஓம் நம சிவாய இல்லன்னு சொல்லாம அந்த ஒண்ணையா கொடுக்க சொல்றேன் அந்த ஒண்ணு வாங்கி டாக்டர் சொல்ல சொன்னாரா சரி தண்ணி மட்டும் போயிட்டு வாங்க அவங்க கிட்டே கொடுத்துட்டு சரி நீ போட்டோ எடுத்துக்கமாமா நான் ஊருக்குலாம் போயிட்டு வந்த பிறகு தான் வாங்கி கொடுப்போம் ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க ஒரு கேம்ப் நடந்து 12 நாள் ஆகுது நீங்க 12 நாள் கழிச்சு நான் வரல படுத்துட்டேன் அது யாருடைய தப்பு நீங்க சொல்லுங்க அது யாருடைய தப்பு நம்மளால முடியல ஆனா நானும் வரலன்றீங்க பாத்தீங்களா ஆட்டோ தான் வந்து அவர் என்ன மாமா ஆரம்பத்துல சொன்னாரு இல்லையே நான் 2 இடம் ஆட்டோ வந்துச்சு நான் கேட்டதுக்கு வண்டி வரும்போது கொடுங்க நீங்க தான் அதுக்கு பிறகு மறுநாள் இங்க தான் படுத்துட்டேன் கால் வலியோட அப்படியே படுத்த போறீங்க அவ்வளவுதான் இது போட்டோ எடுத்துக்கோ சீட்டு வச்சு சரி இதெல்லாம் ஊருக்குலாம் போயிட்டு வந்த பிறகு நான் இது பண்றேன் சரி வரேன் ஒரே ஃபுல் ஃபுட்டா வாங்கிடாதீங்க ஏன்னா மடக்க முடியாது இது ஒரு கிடையும் சரியா 2 தான் சீட்டு காமிக்கிறேன் தருவாங்க கேட்டு கொடுங்க எத்தனை வேணும்னு கேளுங்க இந்த பக்கம் திரும்பி 2 வேணுமா அங்க சொல்லுங்க ஆமா நம சிவாய ஓம் நமச்சிவாய் ஓம் சேர்க்கணும் ஓம் நம சிவாய வெரி குட் ஒன்னு போதுமா தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க போதும் தண்ணி பாட்டில் மட்டும் போதுமா ஐயா தண்ணி பாட்டில் எல்லாருக்கும் கரெக்டா இருக்கு 2 கொடுத்துருங்க ஓம் நமச்சிவாய் சொல்லுங்க கொடுத்து அவ்வளவுதான் டெய்லி அனுப்பிச்சிருங்க தம்பிய நல்லா ஓம் நமச்சிவாய் நல்லா ராகமாவே பாடுறாரு பாட்டுலாம் வந்து நல்லா ஆமா ஓம் நமச்சிவாய் வெரி குட் எல்லா வளமும் நலமும் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஆக்சுவலா அங்க வந்து நின்று தண்ணி வேணும்னு கேட்டாரு சாப்பிட்டான் நீங்க சொல்றதுலாம் அப்படி இப்படின்னு சொன்னாரு இதோ பெருசா விட்டு போறாரு போல இதுன்னு யோசிச்சிருந்தேன் தண்ணி மட்டும் ஒண்ணு கொடுங்கன்னாரு வாங்கிட்டு ஒரு 10 ரூபா காசு கொடுங்களான்னாரு அதனாலதான் தண்ணியை வாங்கி நீங்க போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டேன்
கிரிவல பாதையில 3 வேளை சாப்பாடு போட்டுறாங்க. நாங்கன்னு இல்ல, அண்ணாமலையார் யார் மூலியமாவது 3 வேளை சாப்பாடு போட்டுறாரு. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசும் கொடுத்துட்றாங்க. ஒரு ஆசிரமத்துக்குலாம் நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா 20-30 ரூபா காசும் கொடுத்துட்றாங்க. பெட்ஷீட்டு, வேஷ்டி, துண்டு, மாலை எல்லாமே கொடுத்துட்றாங்க. இன்னும் என்ன வேணும்? நீ வேற யார்ட்டா கேட்டா கூட பரவாயில்ல, சாப்பாடு எடுத்துனவங்க கிட்டே காசு ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதே பழகப்பட்டுச்சுன்னா தப்பாயிடும். எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா சூப்பர்ப்பா, ஒண்ணு கொடுத்துரும். வாங்க வாங்க, நமச்சிவாய் வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? கண்ணாடி வாங்கி வந்துட்டீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கண்ணாடி? மருத்துவ முகாம் வரணும், அதுக்கு செக் பண்ணணும், அப்புறம் தான் கண்ணாடி வரும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இப்படி திரும்பி நின்னுக்குங்க, இப்படி திரும்பி நின்னுங்க. வெரி குட். ஓம் நமச்சிவாய. ஆமா ஐயா, நாளைக்கு மலைக்கு போறேன். ஓம் நமச்சிவாய. வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, போயிட்டு வாங்க. வாங்க ஐயா. சூப்பர், சூப்பரா சொல்றாரு. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் சொல்லுங்க. அங்க ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் சொல்லுங்க. ஒன்னு ஒயிட் ரைஸ் சொல்லுங்க. அங்க சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அங்க அங்க சொல்லுங்க. ஒரு ஒயிட் ரைஸ். சரி, ஓகே, வெரி குட். ஓம் நமச்சிவாய. அங்க இருக்கிற சாமிக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஒண்ணு நடக்க முடியாது சாமியா. ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க ஐயா? ரெண்டுப்பா தம்பி. அப்படி கேட்க கூடாது. எத்தனைங்க ஐயா சொல்லு. வெரி குட், வெரி குட். ரெண்டு. சரி, நமச்சிவாய. ஓகே, சூப்பரா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. ஒண்ணு. ஒயிட் ரைஸ். சூப்பர். கேளுங்க. எத்தனை ஐயா? ரெண்டு. வெரி குட். சாமியாரு அது நிக்கிறாரு. அவரா? கால் இல்ல, கால் நீங்க சாப்பிட வாங்கிட்டு கால் நடக்க முடியும்ல? நடக்க முடியாது. எத்தனை ஐயா? நம சிவாய. அவங்க சொல்றாங்க பாருங்க. எத்தனைங்க ஐயா? வெரி குட், அதுதான். நம சிவாய. சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு வாங்கிக்கிங்க. வெரி குட், வெரி குட். இல்ல எத்தனைங்க சாமி? வெரி குட். ஒண்ணு சாப்பிடு. தம்பி டெய்லியும் விட்டாலே தம்பி நல்லா ட்ரைனிங் ஆயிட்டு வரீங்க. நம சிவாய. அது ஜாலியா இருக்கு. இப்போ இருக்கு சாப்பாடு கொடுத்து ஜாலியா இருக்கு. ஒண்ணு ஜாலியா இருக்கிறான். அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிறாரு. கலவை சாப்பாடு. வெரி குட். தாத்தா நம சிவாய. என்ன ஆபரேஷன் போறியா? போறியா ஆபரேஷன்? என் போன் எடுறாடி.
டேய் நம்ம சிவாய கூட ஆளுநா போறேன் போறீங்களா கூட? ரெண்டு கொடுங்க. நம்ம ரொம்ப நாளாக வேண்டியப்பட்டு நம்மளுக்கு ஆடுவது ரெண்டு பழக்கம். அதாவது உதவி நம்மளால முடியாதான் செய்வோம். நம்ம சிவாய ஒன்னு கொடுத்துருப்பா. ஏன் தாத்தா லைன் ஒரு பக்கம் நிக்குது, நீ ஒரு பக்கம் நிக்கிற? ஒரு ஆளுக்கு மேல உங்க அண்ணனா தம்பியா? தம்பி கடைசி பையன். என்ன வயசாகும்? என்ன வயசாகும்? 22 வயசாகும். அரையும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு வந்துட்டேன். சந்தோஷமா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? கொடுக்கறது என்ன சொல்லி கொடுக்குறீங்க? சாப்பாடு கொடுக்க சொல்லி. என்னன்னு சொல்றீங்க? சாப்பாடு. ஓகே, மந்திரம் ஒண்ணு சொல்லுவீங்களா? என்ன மந்திரம்? அப்புறம் அப்புறம் நம சிவாய. சூப்பர் சூப்பர். தாத்தா இரு, தாத்தா இரு, ஒரே நிமிஷம் இருங்க. 3 நேரம் அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். போயிடலாமா? சரி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், சபரிமலைக்கு போயிட்டு வரேன். நான் பேசிட்டேன். ஆதார் கார்டு இல்ல, ஒரு சாமிக்கு நான் வந்து என்னுடைய ட்ரஸ்ட் லெட்டர் பேட் கொடுக்குறேன். நீங்க நான் எதனா நான் இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன். அவர் அனுப்ப சொல்லியிருக்காரு. அதனால நான் ஊருக்கு போயிட்டு வந்து நான் லெட்டர் கொடுக்குறேன். உங்க பேரு டீட்டெயில் சொல்லுங்க, நான் எந்த இடம் சொல்றேனோ அங்க போங்க. அவங்களே இட்டுன்னு போயிட்டு ஆபரேஷன் பண்ணி இது பண்ணி வந்துருவாங்க. சரியா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போன் போக மாட்டேங்குது. இங்கே இருங்க, அப்புறம் நீங்க வேற எங்கன்னா போயிட போறீங்க. தமிழ் புத்தாண்டு நேத்தே போயிடுச்சுங்க ஐயா, இருந்தாலும் லேட்டு நல்வாழ்த்துக்கள். அப்படியா? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமச்சிவாய். காசிக்கு இந்த பக்கம் போனாலும் போலாம், காசிக்கு இந்த பக்கம் போனாலும் போலாம். நீங்க எந்த பக்கம்? வடகாசி. அதான் ஐயா, இது என்ன வடக்கா? தெற்கு. இது வடக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா வடகாசி, இந்த பக்கம் போனா தென்காசி. உங்க ஐடியா இன்னும் நான் அந்த அளவுக்கு வளரல ஐயா. நான் வளர்ந்த உடனே நான் தான் சொல்றேன், நான் இன்னும் அந்த அளவுக்கு வளரல. வளர்ந்த உடனே நல்லது. அதான் வளர்ந்த உடனே கூட்டின்னு போறேன். ஆனா எந்த ரோட்ல போனாலும் நீங்க காசிக்கு போலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் சுத்தி மலை சுத்தி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவோம். ஆமா. வாய் சாப்பாடு வாய் தான் வந்தாங்க ஐயா. டூர் பேக்கேஜ்லாம் போடுற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல ஐயா, பாத்துக்கலாம். அவருக்கா? சிவன் கோயிலா? எப்ப எப்ப கூப்பிட்டீங்க? நேற்று மதியானம் அந்த பக்கமே வரல. நான் தாத்தா நேத்து கன்னி பூஜை போட்டு முடிக்கிறதுக்கே 7 மணி 8 மணி ஆகி போச்சு. வண்டி பார்த்தேன். வண்டி வந்து என் மச்சான் கூட்டிட்டு வந்தாரு. என் மச்சான் எடுத்துன்னு வந்தாரு. அவங்கள பாத்தியா? வாங்க. நானு நேத்து மத்தியானம் கிளம்புனேன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு. ஐயோ அது இல்ல தாத்தா, சாப்பாடு கொடுத்தா கிளம்புனேன். எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்களா, கன்னி பூஜை முடிச்சுட்டு அங்கங்க போக வேண்டியதா இருந்துச்சு. அதனால நான் வர்றதுக்கே நேற்று வரவே இல்லை. நான் 2 கொடுங்க ஹேண்டிகேப் பொறுத்திருக்கு. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை தாத்தா? பொரியல் வேணுமா? கீரை பொரியல் தரேன். கண்ணாடி நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு, ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கிறீங்க. வெரி குட், சூப்பர் தாத்தா. உன்ன மாதிரி இருக்கணும் தாத்தா. சீட் எழுதி அமிச்சாங்களா நீங்க? இங்கே போய் பண்ண வந்துட்டீங்களா? ஆனா நிறைய பேர் இங்க ஜிஹெச்சுக்கு சீட் எழுதி கொடுத்தா நிறைய பேர் பாண்டிச்சேரி அனுப்புன்னு மறுபடியும் வந்து என்கிட்ட கேக்குறாங்க. ஜிஹெச் எழுதி கொடுத்தா கரெக்டா பண்ணாங்களா? சரி சூப்பர் தாத்தா. நமச்சிவாய். ஆதார் கார்டு ஆதார் கார்டுலாம் கேட்டாங்களா? சரி. ஏன் தாத்தா நேரில் போய் உட்காந்து சாப்பிடலாம்ல? சாமியாருங்களுக்கு தான், சாமியாருங்களுக்கு.
தேவரை கொடுத்துருங்க. தம்பி இதே மாரியே கொஞ்சம் நல்லா பேச வச்சிங்கன்னா நல்லா டியூன் ஆகிடுவார் உங்க பையன். நமச்சிவாயனா கண் தெரியுதா அப்ப நல்லா ரைட் விடுங்க. திருவண்ணாமலைக்கான்னு கேட்டீங்க, இங்கேயும் நல்லா பண்றாங்க. எல்லாமே நீட்டா இருக்குது. சாப்பாடு வந்து எல்லாமே சரி தாத்தா சரி பால் தராங்க. பரவாயில்லையா ஒன்று கொடுத்துருங்க. போயிட்டு வா பாட்டி. அப்புறம் ஓம் நமச்சிவாய. வழியா கோயிலுக்கு போயிட்டீங்களா? இல்ல கோயிலுக்கு நாளைக்கு தான் போறேன். அப்படிங்களா? இந்த விசுக்கு போயிருக்கீங்களா? விசுக்கு போல ஐயா. விசு கூட்டம் இருக்கும். சரியான கூட்டம். கேரளாக்காரங்க நாங்கள் தான் இருப்போம். அதனால தான் 2 நாள் கழிச்சு போலான்னு. சரி சந்தோஷம். நம்ம ஊர்ல கூட எப்பவுமே தீபம் அப்போவும் சித்ரா பௌர்ணமி அப்போவும் வரதை விட 2 நாள் கழிச்சு வந்தாங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். ஓம் நமச்சிவாய. அரவிந்த் வெரி குட். சாமியே சரணம் ஐயப்பா. ஓம் நமச்சிவாய. நாளைக்கு ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அரவிந்த் ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்க. ஓம் இங்க கொடுக்கும் போது வெரி குட். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கண்ணாடி நல்லா இருக்குதா? சந்தோஷம். நாமெல்லாம் தூரத்தோட போறோம். எனக்கு கூட ஐயா ஒரு வாட்டி தான் ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். மெடிக்கல் கேம்ப் வரவங்களுக்கு தான் கண்ணாடி. நான் கூடயேவா டாக்டர்லாம் வச்சு வண்டியிலே சுத்த முடியும்? டெய்லியும் கண்ணாடி செக் பண்ணி புரிஞ்சுக்குங்க. அங்கதான் சொல்லிட்டேனே அப்போ வந்து அது கேம்ப் அப்போ வந்தீங்கன்னா பேர் கண்ணாடி வாங்குறாங்க, வாங்கிக்கலாம். ஆனா டெய்லியும் கேம்ப் போட முடியுமா? பொண்ணு குத்து. ஓ சேட்டா என்ன சேட்டா? பறையோ கேரளாவில் பறையோ மலையாளத்தில் பறையோ? ஒரு சாப்பாடு கொடுங்க. தமிழ் தான் வருது, மலையாளம் வரலையே. மலையாளம் மறந்து போச்சா? சேட்டனுக்கு மலையாளம் மறந்து போச்சா? எந்த சேட்டா சொல்றது? என்ன பண்ணுங்க இப்ப இந்த தமிழ்நாட்டுல போயிடல அப்படின்னு என்ன பண்ணுங்க? எவ்வளவு நாள் ஆகுது இங்க சேட்டா வந்து? வந்துட்டு வருஷத்துல 25 வருஷம் ஆனா மலையாளம் மறந்துடும். எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓரமாக இருக்க வல்ல போது இல்ல வல்ல போது அரங்கிலும் சம்சாரிச்சாகும். சம்சாரிக்கிறியா? அப்புறம் என்ன? தண்ணி கொடுங்க. பசி எடுத்துச்சுன்னா இப்போ சாப்பிட்றீங்களா? குழந்தை வச்சுருக்கோங்க, சாப்பாடு கொடுத்துட்டு வரட்டுமா? என்ன மருமக தெரியும். இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டுக்கலாமா? சரி போகலாம் வாங்க. எதனா ஒரு இடத்துல நிற்கணும். வண்டி எங்கெங்க நிற்குமோ அங்கே உங்களுக்கே தெரியும். ஐயோ அது சொல்ல, நீங்கள் ஏந்திரிக்கிற இடத்துலலாம் நின்னா நான் எப்படி எல்லா இடத்துக்கும் போய் சாப்பாடு கொடுக்க முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? பக்திக்கு அடிமையா இருந்தா பக்திக்கு அடிமையா அவரு இல்ல. காலை நீட்டி நிக்கிறாரு. நின்னாரு பாத்தியா? எப்படி நின்னாரு பாத்தியா? எப்படி நின்று தாத்தா? எப்படி நின்னா? இப்படி காலை வரைச்சி காலுக்குள்ள எங்கன்னா பூந்து போயிடும்போது காருன்ட்டு நிக்கிறாரு. போயிட்டு வாங்க. முன்னாடி போல விஷயம். நாளைக்கு ஆமா நாளைக்கு நான் ஆல்ரெடி சாப்பாடுலாம் வாங்கிட்டு போகுது. சாப்பாடு பருப்பி மிச்சர் பாக்கிட்டு இப்போதான் கொடுத்துட்டு போனாங்க. எத்தனை வேணும் சாப்பாடு? பார் இந்த மாமூலு இதெல்லாம் வேணாம். அப்போ இது யார் சாப்பிட்றது? இது நைட்டுக்கு போய் சாப்பிட்ற. இப்போ இவ்வளோ பெரிய பாக்கெட் சாப்பாடு நீ என்ன பண்ணுவ? இல்ல வீணாகும்ல, அது கிடக்குது. அது மாமூலை கொடுன்றாரு. அரவிந்த் வா. ஓம் நமச்சிவாய் சொல்லி கொடுங்க. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஹலோ சொல்லுங்க. ஆமாங்க
சொல்லுங்க ஐயா. சாப்பாடு கொடுத்துட்டுமா சாப்பாடு? ஒரு வெரைட்டி சாதம் கொடுத்துட்றா, தயிர் சாதம் கொடுத்துருக்கு. அங்கே கொடுத்துருங்க. வாய் பேச முடியாதவராமா? கொஞ்சம் கை கால சிஸ்டம் நடப்பாரு. ஒரு 4 நாள் ஆச்சு. பத்ராவதிக்கு போகணுன்னு வந்துக்கிறாரு பஸ்ஸுக்கு. துட்டு இல்லாத அங்கே இறங்கி மெரிக்குது. வீட்டுக்கே வரல, அங்கும் வரல, இங்கும் வரல. உங்க அட்ரஸ்லாம் தெரியுமா அவருக்கு? அவருக்கு கொஞ்சம் மனநிலை இது. நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேம்மா, 100% பார்த்தேன்னா சொல்கிறேன். கேமராவிலேயே காமிச்சிடறேன், யாருன்னா பார்த்தாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்துடுவாருமா, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வந்துடுவார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடு ஒரு செட்டு வாங்க. அவன் எதுவும் யாருடைய கணவர்? உங்க அண்ணியோட கணவர். யாருக்கு தம்பி? உங்க கணவருங்களா? பசங்க எத்தனை பேருங்கம்மா? 2 பசங்க. சரி வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க. தேடிட்டு இருக்கீங்களா காலிலேருந்து? இல்லை இருந்தால் சொல்கிறேம்மா. இன்னொரு செட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுட்டோம். எந்த ஊருக்கு போறேன்னு கிளம்புனாரு? இல்ல எப்படி தனியா விட்டீங்க? அதான் இதுவா இருக்கிற, எப்படி தனியா விட்டீங்க? அவங்களே போவாங்களா? சரி சரி, அவங்க 3 பேர். சரி சரி சரி, சரி போயிட்டு சரிங்கம்மா, நான் பார்த்தா சொல்றேன். வாங்க போயிட்டு வாங்க. நாங்கள் பொரியல் வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா, நீங்கள் நம்ம முன்னாடி கொடுத்துட்டு போட்டோம். வந்துடுறீங்களா பின்னாடியே? அப்படியே எல்லாம் கும்பலாக ஒரு ரவுண்டாக சாப்பிட்டு நான் அப்படியே கொடுத்துட்டே போகிறேன். சாப்பிட்டு வாங்க. இப்போ நமக்கோசம் சாமியார். சரி நாங்கள் சாப்பிட்டுங்க, நீ கொடுத்துன்னு அதையும் சாப்பிட்றியா? சரி ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த இடம் தான் கொஞ்சம் நிழலான இடம். இல்லை வாங்க, அடுத்த ஸ்டாப்பிங் கூட இல்லை, இப்படியே உட்காந்து என்னலாம் குரங்குங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணி வேற பக்கத்தில் இருக்குங்க, எதிரிலேயும் தண்ணி இருக்குது. அரே உட்காந்து சாப்பிட்றியா? என்னப்பா கொடுத்துட்டு போட்டோங்களா? சரி, ஒரு தயிர் சாதம் ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேனா? ஓ சரி 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 சரி, பார்த்துக்கோ. எத்தனை அம்மாவுக்கு சமம் பத்தி அப்பா. தண்ணி ஒன்று கொடுத்து, தண்ணி ஒன்று கொடுத்து வாங்க, வாங்கிக்கிங்க ஐயா. இந்த நோட்டீஸ் சொல்லவையா, இந்த மாதிரி ஆளை யாருன்னா பார்த்தா சொல்லலாம். இந்தப்பா தம்பி, தண்ணி இப்போ குடிக்காத, சாப்பிட்டுட்டு தேவைன்றப்ப குடி. கையில் வச்சுக்கோ நீ. என்ன அவர் வந்தாலும் நாங்கள் கொடுக்க முடியும். அவர் வந்தா ஒன்று ரெண்டாவும்மா 2 ரூபாயா? சிவாய நமக. ஓம் நம சிவாய. 2 ஓம் நம சிவாய நமக. இன்னொன்று கொடுத்துட்டுங்களா சாப்பாடு தம்பிக்கு? இன்னொன்று போயிட்டோம். என்ன இரும்புறாப்புல? தண்ணி இன்னொன்று வேணுமா? அது கூட கேட்படாது, கேட்படாது. கொடுங்க கொடுங்க. குடி. குடிங்க. அம்மா எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்க. 4 வருஷமா அரவிந்த பார்த்துக்கோ. கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க, அரவிந்த பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அரவிந்த
நீ சாப்பிட்டு கொடுத்தீங்க நீ சாப்பிட்டு செல்லம் நீ சாப்பிடு சாப்பாடு சரி சாப்பிட்டு செல்லம் ரெண்டு கூட தயிர் சாதம் ஒன்று கொடுத்து வெளியே தள்ளி விட்டு எடுத்துக்குது ஏசி வீணா போகுமே. நீங்க என்ன தயிர் சாதம் சாப்பிட்றீங்களா? தயிர் தானே? தயிர் தான் இது உங்க பொரியல் வச்சுங்க. கீரை பொரியல் நீங்க தானே கேட்டது ஆசையா கீரை பொரியல். நான் உங்க மனைவிக்காக கேட்டீங்க நீங்க. தரேன் இருக்கும் சரிங்களா? நம்ம ஆத்மா சாந்தி அடையும், உங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். என்ன செத்த சொருக்குள்ள எடுத்து போனா போதும். சொருக்குள்ள எடுத்து போனா மட்டும் போதுன்றாரு. ஏன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரா? வெரி குட்ரா டே. ஒரு வாட்டி கேன் போடாதே கரெக்டா பர்ஃபெக்டா அடுத்த கேன் எடுத்துட்டு வரான் பாத்தியா? இப்போ வாங்கிக்க போ. கரெக்டா பாத்தியாம்மா? கேன் கீழே போடாதீங்கன்னா அடுத்த கேன் சாப்பிட்டு கரெக்டா எடுத்துட்டு வந்து தராப்புல பேரு. குத்து விடு போ. அரவிந்த் போதுமா? சாப்பிட்டியா? போதுமா? ஐயா நீங்க சாப்பிட்றீங்களா? கொடுத்துட்டு போட்டோமா வரீங்களா? பொறுமையா சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. அப்படியே முன்னாடி என்ன கொடுத்துட்டு போயினே இருக்கட்டுமா? உட்காந்து இருக்கியா? வரேன் இந்த முன்னாடி கொடுத்துட்டு போறேன், பின்னாடி வா. சாப்பாடு எங்க? சாப்பாடு எங்க? எங்க போச்சியா? எனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? கொடுக்கவே இல்லையா? உனக்கு எப்ப கொடுக்குறேன்னு சொன்னேன்? நீ கொடுக்குறேன்னு சொன்னியா? ஒரு தயிர் சாதம் சோறு கொடு. ஆயிடுச்சு எல்லாம் எனக்கு கொடுக்கல. அப்புறம் நானும் வச்சுக்கிறேன். தண்ணி ஒன்று நான் கொடுக்காதப்ப கூட சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த வச்சுக்கிறேன். முப்பது தெரியல தாலி வர ஒரு சாப்பாடு தரேன். வாங்கி தரேன் நல்லா வரேன். அதுதான் வரேன், அதுதான் நண்டு வரேன். நான் வரேன். மேலுக்கு வந்துட்டியா? நான் வரது. அப்படி அந்த தாத்தா அனுப்பு. எத்தனை ஐயா? எத்தனைண்ணா? ரெண்டா? நேனா அப்படியே வா. ஐயப்பன் கோயிலுக்கு தானா? சாப்பிடு வரணா? வாங்க ஐயா, நினச்சி ஓம் நம சிவாய. சாப்பிட்டீங்களா? வாங்கி ஏய் சிம்பா, இல்லை சாப்பாடு வந்துருச்சான். இப்போ ஒரு இது வரைக்கும் கொடுறா. என்ன இன்னும் சாப்பிடலையா? வா பட வர வேணா. பார்த்தேன் எல்லாருக்கும் புத்தாண்டு. அது காரணம் ஏன் தெரியுமா? அந்த பாட்டு போட்டேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பாட்டு போட்டதில்லை. புத்தாண்டு வாழ்த்து தமிழ் நான் தமிழ்னு ஒரு பாட்டு போட்டதுக்கு அப்புறம் சொன்னேன். ஏன் தெரியுமா? ஒரு 4 மாசம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஒரு சாமியார் ஒருத்தர் நம்ம கேட்க போன நியாயத்துக்கு அதான் ஒரு 4 மாசம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு தெரியல, தீபத்தப்ப சொன்னாரு. நான் போய் கேள்வி கேட்டேனே, அவரை நான் கேள்வி கேட்டதால நான் தெலுங்கனா. என்ன தெலுங்கனா? அவர் ஒரு தெலுங்கன், அதனாலதான் தெலுங்குக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் ஒரு தெலுங்கு இதுல பிறகு தமிழ்நாட்டுக்காரரை தமிழ்நாட்டு சாமியாரை இது பண்ணாருனாரு. அதனாலதான் நான் என்ன ஜாதி சர்டிபிகேட் காமிக்க முடியும் ஒவ்வொருத்தருட்டையும். அதனாலதான் அந்த பாட்டை போட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சேன். புரியுதுங்களா? கட்சியில பாருங்க, முதல்ல கிறிஸ்டின்
அப்புறம் வேற என்ன இப்ப தெலுங்கான்றான், நாளைக்கு என்ன மனுஷனே இல்லைன்னு கூட சொல்லுவானுங்க. அவனுங்களுக்கு தேவை அவன் சாமி. கேரளால பாரு. ஓ நீ எத்தனை வர அதை வேற கொடுக்குறப்ப அங்கதான் வேலை செய்யறியா? அது இல்ல ஒன்டே போட்டு எடுத்துட்டு போனாங்க என்ன போறாங்க வேலை செய்யறியா? அவங்க கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. நீ அவங்க கிட்ட சொல்லிட்டியா? பாத்துக்கிறேன் சாமி, சொல்லிட்டான் கேட்டு பாரு. தெரியும் உண்மைதான், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னத்துக்கு இது? போதும் போதும், ஒண்ணு போதும், உங்க அன்புக்கு ஒண்ணு போதும். ஐயா இருந்தாங்க வேணுமா? சரி சரி போலாம் போலாம் வாங்க. வண்டியில் போட்டேன், வண்டியில் வாங்கி போட்டு வாடா அப்படி எத்தனோடா போலாங்களா ஐயா? போலாம் வாங்க. நம்ம சரி 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 ஆரம்பி வச்சு விடு. ஆரம்பி எத்தனை தாத்தா? ஒன்று. ஓம் நமச்சிவா கொடுங்க ஐயா, கொடுங்க. ஓம் நமச்சிவா. எத்தனை தாத்தா? 2. மலை வாசா பாம்படு வாசா சரணம் சரணம் ஐயப்பா. நமச்சிவாய். 2ஆ? எத்தனை வேணும்? 1. நல்லா நீட்டி கொடுறா. வாங்க. ஓம் நமச்சிவாய. ஏன் அந்த எல்லையை தாண்டி வர மாட்டேன் தான்டா? கட்டுப்பாடு. இந்த எல்லையை தாண்டி நானும் வர மாட்டேன், நீ வர மாட்டியா? தாத்தா கையில பிடி. என்னண்ணா நீ தான் சொல்லணும், நான் சொல்றதுக்கு இருக்குது. ஓம் நமச்சிவாய. ரெண்டு ஒயிட் கொடுத்துங்க. இந்த வீடியோ எடுக்காம டெய்லி சாப்பாடு போட்டுற முடியுமா? இல்ல கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னு தெரியணும்ல, இல்ல டெய்லி கொடுக்குறோம்னு தெரியணும்ல. வீடியோ எடுக்காம யாருக்குன்னா தெரியுமா? அங்க இருந்து வண்டியில சொல்லுவான், என்ன பாத்துறேன் அப்படின்ட்டு போறேன். என்னதான் உலகமோ தெரியல. நம்மளும் வாழ மாட்டோம், பிறரையும் வாழ விட மாட்டோம், வாழ்றவனையும் காரித்து போவோம். போயிட்டு வாங்க. வீடியோ எடுக்கலாம் டெய்லி சாப்பாடு வருமா? ஒரு டெய்லி சாப்பாடு போடுறாங்கன்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தாதான் அடுத்தவங்க கொடுப்பாங்க. இல்லைங்க இப்ப இவரு எனக்கு சாப்பாடு காசு கொடுத்துட்டாரு, தம்பி சாப்பாடு போட்டியா? போட்டேங்க. இவரு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாரு? போட்டன்றாரு, போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா? சரி ஒரு போட்டோ 2 போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாம்னு வச்சுக்கா. நான் 2 பேருக்கு மட்டும் தான் கொடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறாரு. ஒருவேளை 2 பேருக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாரா? நீ ஏமாத்ததுக்குல நான் அதை சொல்லலாம். நான் சொல்றது இதை சொல்றேன். நான் வீடியோ எடுக்கிறதுன்றாங்களே, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்னத்துக்குன்னு தெரியணும்ல. ஒண்ணு குத்துறேன் கேட்ட. ஆனா சொல்றது நேர்ல வந்து கூட சொல்ல மாட்டாங்க, அங்க சொல்றதுக்கு கேட்டோடனே அப்படின்ட்டு போறது. போறாங்க ஐயா. அவரு கார் ஓட்டுறவர் பெரிய பையனா? நடுவில் பெரிய பையன். ஓ அவர் பெரிய பையனா? ஆனா அவரு தான் சின்ன பையன் மாதிரி இருக்காரு. என்ன தாத்தா டியூட்டியா? 10க்கு போறியா? ஏண்டா ஆடிங்கிற? வெயிலா? ஆடி காத்து வர வைக்கிறியா? சிரமம்.
என்ன ஆச்சு உனக்கு? வெயில் தாங்கல. இங்கே டைம் ஆயிடுச்சு. வரத்துக்கு 4 hour ஆகுது. குர்ரா சாப்பிட்டியா? சரி ஐயா கொடுங்க ஐயா. சரி வச்சு சாப்பிட்டியாப்பா? சித்திரா புரியல. ஒரு அந்த இதுல போட்டிருக்கீங்கல்ல, வாழ்த்து போட்டுருந்தேன் அதுவா? அவங்க மொட்டை போட்டுட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. தமிழ்னு ஒரு பாட்டு வந்துச்சு அதுவா? பார்த்துக்கோங்க. எத்தனை ஐயா? 2. சாப்பிடுங்க ஐயா. கார் வந்துச்சு, அப்படியே காரில் வந்துடுறீங்களா? போலாமா தம்பி? வரம்பா. முடிஞ்சு போச்சா? பூஜை இன்னும் முடியல. அது கன்னி பூஜையா? முடிஞ்சிச்சு. ஆமாம் ஆமாம் முடிஞ்சிச்சு. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவா. வா நைனா வா நைனா. பட்டினத்தார் எப்படி இருக்கீங்க? என் பேரை சொல்லி இருக்கிறீங்களா? என் பேரை என்ன சொல்லிருக்கு? ஒண்ணு மட்டும் கூட. என் பேர் என்ன சொல்லி இருக்கிறீங்க? இன்னும் வேற யாருக்கு பேர் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அடுத்த பேரை சொல்லி போலாம. உடம்பு பரவாயில்லையா? என்ன இருக்குன்னு செல்ஃபும் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவார்ப்பணம். நமச்சிவாய. வாங்க. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. இதுதான் மச்சானா? என் மச்சான் இவரு மாமா, தாய் மாமா. அவன் எங்க மச்சான் தான். ஒன்று விட்டு சொந்தக்காரர். சாமியார்கள் கொடுக்குறது. சரி கொடுறா, ஒரு செட்டு கொடுறா. பசிக்குதான். வேற யாரும் வர வேணான்னு சொல்லுங்க. இன்பா வேற யாரையும் வர வேணான்னு சொல்லுங்க. நீ வாங்கின்னு போ. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம வேறு இவ்வளோ தூரம் வத்துன்னு வரோம். தண்ணி ஒன்று கொடுத்துரு. சரி ஓம் நமச்சிவாய. 2 கொடுங்க. ஓம் வேஷ்டி இப்போ உருளுது பாருங்க. மாட்டிக்கும் காலில். ஓம் நமச்சிவாய. தீ கட்டிக்குங்க. மச்சி கட்டி கொடுக்குறாரு. சாமி சமானமாக நினைக்கிறேன். தயிர் சாதம் 1. என்ன எழுதோர் ஜெனிங்கோர் தயிர் வெள்ளை சோறு தான் 1 குத்துறான்டா. தயிர் வேணாமா? எத்தனை வேணும்? 1. 1 தான். தயிர் சோறா? சரி தயிர் சோறு கொடு. சிவாய நமக. 1 தயிர் சோறு 1 கொடுத்து. எத்தனை வேணும்? 2. சிவாய நமக. 2. வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. டக்குன்னு சொல்லி கொடு. நம்ம சிவாய. டக்குன்னு 1. இந்த கால் மீன் நல்ல. ஓம் நமச்சிவாய சொல்லு. நம சிவாய. சிவாய நம. அது மேலே இல்லை, பேப்பர் மேலே இல்லை. ஓம் நம சிவாய. நம சிவாய. டக்குன்னு அப்படியே டக்குன்னு.
வாங்க நீ கொடு மேலே கொடு என் கையில் கொண்டு ஒரு அப்படியே வாங்கிக்கோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ரெண்டு வாங்கிக்கோ கொடுக்குறாங்க நல்லா இருக்கணும்னு வேண்டி ஓம் நம சிவாய நம சிவாய வா கால் தூக்குடா தம்பி கால் தூக்குடா நில்றா பேப்பர்ல நில்றா நில்றா பேப்பர்ல வாய மூடிக்க கொடு கொடு அப்படியே கொடு ஓம் நமச்சிவாய தம்பி செருப்பு போட்டு சொல்லுங்க ஐயா தம்பி செருப்பு போட்டு சொல்லுங்க ஐயா கால் இது பாருங்க தாங்காது அப்படியே கொப்பளம் போட்டுக்கோ நைட்ல நீங்க இப்ப உங்களுக்கு இப்படி இருக்குதா நைட்ல கொப்பளம் போட்டுக்கோ அப்படியே குண்டு குண்டா வீங்கிடும் நான் நிறைய அவஸ்தைப்பட்டு தம்பி போட்டு சொல்லுங்க அவனுக்கு பழக்கம் இல்ல அதனால சொல்றேன் காப்பு காய்ச்சலும் ஃபுல்லா செருப்பு போட்டு ஓகே போலாம் போலாம் குடி ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய நமக நாமளே தரேன் தரேன் ஐயா தரேன் ஐயா ஓம் நமச்சிவாய நமக எத்தனை தாத்தா 2 திருப்பி போடுறாதா லோகேஷ் அந்த ட்ரேயர்ரா ஓம் நமச்சிவாய நமக ஒன்று 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 ஓம் நமச்சிவாய எத்தனை ஒன்று ஓம் நமச்சிவாய ஒன்று ஓம் நமச்சிவாய 2 ஓம் நமச்சிவாய தம்பி அது தம்பி கொடுக்குறாரு ஒரு கப்பு தயிர் சாதம் போதுமா அரவிந்த் கொடுக்குறியா ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுக்கணும் சொல்லு என்னது ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கும் போது ஓம் நமச்சிவாய சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு தயிர் சாதம் கொடுத்துருப்பா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்க ஓம் நமச்சிவாய வெரி குட் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வெள்ளை சாதமா வெள்ளை சாதம் ஒன்று கொடுக்கணும் ஓம் நமச்சிவாய எத்தனை வேணும் ஐயா வெள்ளை சாதம் ஒன்று கொஞ்சம் நாளைக்கு வெயில் அடிக்கும் வாங்க வாங்க கொடுங்க ஓம் நமச்சிவாய பரவாயில்ல கொடுங்கம்மா ஓம் நமச்சிவாய சொல்லி கொடுங்கம்மா லைனுக்கு போயிடுமா ஓம் நமச்சிவாய என்னது ஓ அப்படின்றாரா என்ன பண்றது டெய்லியும் வீடியோ எடுத்தா தானேங்க 4 பேருக்கு சாப்பாடு போட முடியும் சரி சரி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ன தாத்தா மிச்சர் தாத்தா இல்ல இல்ல நானு நேத்து வர்றது நேத்து கன்னி பூஜை போட்டோம் தம்பிங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் போடுறாங்க பசங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு கன்னி பூஜை நாளைக்கு போறோம் மலைக்கு நான் அதோட 4வது முறை போறேன் நான் சின்ன வயசுல 3 வாட்டி போயிட்டேன் ஆமா 3வது முறை 4வது முறை தெரியல மறந்துட்டேன் அதே
சரி காலையில் மலைக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு இல்லை நாளைக்கு தான் போகிறேன். நாளைக்கு போயிட்டு ஒரு 3 நாள். ஓம் நமச்சிவாய. என்ன மிச்சர் தலையில போட்டுக்கிறியா? பத்து நாட்டு தான். சரி சரி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க. வாங்க ஐயா. நமச்சிவாயம். கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்களா? வெயில்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கு. 106 டிகிரி அடிக்குது இன்னைக்கு. பாருங்க எப்படி ஓம் நமச்சிவாய. அடுத்தது தம்பி கல்யாணமா? பொண்ணு பார்த்துட்டீங்களா? கல்யாணம்னே வெக்கம் வருது அவருக்கு. ஓம் நமச்சிவாய. என்னாச்சுங்க ஐயா? இது வந்து கவர்மெண்ட் கோயிலுக்கு மண்டபம் ஐயா. சரிங்க. கோயில் வந்து பிரைவேட்டு. சரி. அவங்க ஊரு அந்த கோயில் சொந்தக்காரங்களாம் வெளியூர்ல இருக்காங்க, இந்த ஊர்ல கிடையாது. சரி. அந்த ஐயர் வந்து என்னைய மாதிரி தர்மருக்கு வந்தவர். தர்மருக்கு வந்தவர் என்ன செஞ்சாரு, பூஜை பண்ணிக்கிட்டு உள்ள இருந்தாரு. இப்ப என்ன காட்டுக்கு யாரும் உள்ள படக்கூடாது, யாரும் படக்கூடாதுன்னு கேட்ட போட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து சோறு கட்டியிருந்தாங்க. ஒரு நாள் இப்ப 2 கலெக்டருக்கு முன்னாடி ஒரு அம்மா லேடி இருந்தாங்கல்ல, அந்த அம்மா வர ரவுண்ட்ஸ் வரும்போது அந்த சோறை போய் சரிச்சு. இது வந்து சாதுக்கள் தங்குறதுக்கும் பக்தர்கள் வந்தா மலைக்கு வெயிலுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி என்னாச்சுன்னா, இப்போ அந்த ஐயர் வந்து யாரும் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி கேட்டை போட்டு மூடியாச்சு. எங்களை விடுங்க, நாங்கள் அங்கே யாத்திரை போயிடுவோம். வயசானவங்க ஒரு 5-6 டிக்கெட் இருக்காங்க, யாரும் உள்ள மலையில நனைஞ்சிக்கிட்டு. நேற்று பாருங்க மலையில நனையுது, எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே தான் கிரிவலம் போனாங்க, வஞ்சிக்கிட்டே போறாங்க ஆந்திரா பக்கங்கள் எல்லாருமே. கோவில் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம், என்ன பண்ணிருக்கா இல்ல தனியார் யாருன்னா பண்றாங்களா? தனியார் பண்ணிட்டாங்க. தனியார் தான் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். சரி பார்க்கலாம். மலைக்கு போயிட்டு வரேன், பார்க்கலாம். சரி சரி வாங்க. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. நந்திசாமி. நமச்சிவாய ஐயா. வாங்க ஐயா, அப்படியே நின்று கொடுங்க, வாங்கி கொடுங்கம்மா பாப்பா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. கொடுங்க. நமச்சிவாய. நமச்சிவாய. சொல்லுங்க ஐயா. கண்ணாடி பண்ணலாம். மெடிக்கல் கேம்புக்கு வந்தீங்களா? அன்னைக்கு வரப்போகுது. கேம்புக்கு வந்தவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன், கண்ணு செக் பண்ணவங்களுக்கு தான் கண்ணாடி கொடுத்துருப்போம். கேம்ப் அடுத்த வாட்டி போடும் போது வாங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ கேம்ப் நடத்தணும் ஐயா. பார்த்தீங்களா, வீடியோ பார்த்தீங்களா? மெடிக்கல் கேம்ப் நடத்தணும், வீடியோ பார்த்தீங்களா? சாப்பாடு கொடுத்து மட்டும் மெடிக்கல் கேம்ப் பார்க்கலையா? சரி. அப்போ நல்லது நடக்க வச்சு நம்ம முடியுமா? சரி. நந்திசாமி. என்ன சொன்ன? ஏதாவது சாமி வந்துச்சா வேலைக்கு? சுத்தம் தான் வந்துச்சு. ஐயோ, ஒரு காசு கொடுத்து, ஒரு வேஷ்டி கொடுத்து, சட்டை கொடுத்து அனுப்புறோம்.
இன்னமும் வரலன்னா அப்புறம் நம்ம யாருக்கு உதவி பண்ண முடியும்? கிரிவல பாதையில நீ சொல்லு. அப்புறம் அன்னைக்கு என்ன கேட்டாரு? எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, எனக்கு வேலை கொடுங்க சொல்லி கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. அந்த மரியாதைக்கு நம்ம பண்ணமா இல்லையா? அது பார்த்தேன். என்ன சொல்ல போலையா? போறோம். அப்புறம் யார் வேலை கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு அதுவும் திரும்பி ஒரு வேஷ்டி எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா வேஷ்டி. அது தெரியும், பார்த்தேன். 250 ரூபா வேஷ்டி, டிஷர்ட் 200 ரூபாய் இவ்வளவு கொடுத்து இந்த மாதிரி பண்ணா அப்புறம் யாருக்கு இதுவா இருக்கும்? சேவ் பண்றதுக்கு காசு வேற, குளிக்கிறதுக்கு காசு. யார் பண்ணுவாங்க இதெல்லாம்? வந்து நீ கேட்க வேண்டியதானே, யோ வேலைக்கு போடலாம், அதுக்கு அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே. காசு வாங்கினா அதான் வாங்கலாம். போலையா? போலாமா? பாத்தியா சாயங்காலமே சொன்னாரு, காலையாவது வரணும். அரவிந்த் என்னப்பா? எல்லாரும் வாங்கியாச்சா? வர சொல்லுங்க தம்பி, வர சொல்லுங்க. வேறா அவன் குழந்தைய வச்சுக்கிறா, இதுங்கிறாவா? வர சொல்லுங்க, அவனும் வரட்டும். போட்டோ எடுப்பேன். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களாம்மா? என்னப்பா அரவிந்த், நல்லா இருந்துச்சா சாப்பாடு? சரி, இப்படி வந்துடுங்க, மேலே வந்து மேலே ஏறு. வாங்க பிரதர். ஓம் நமச்சிவாய. ஐயா வாங்கிக்கங்க, ஐயா வாங்க. ஐயா வாங்க. ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா வந்து நல்லபடியா பண்ணிட்டு போறாங்க ஐயா. அப்பப்போ பண்ணணும்னு ஆசைக்குது. சரிங்க ஐயா. கடவுள் எப்படி விடுவாரு? பண்ணும்போது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை. வரும்போது பண்ணுங்க. பண்ணணும் அப்படின்னு ஆசை இல்லை, கடவுள் சொன்னா மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு தோணுனா மட்டும் பண்ணுங்க. சரி அரவிந்த், பத்திரமா பாத்துக்குங்க அரவிந்த். பாய் டேக் கேர். சாப்பிட்டியா? ஐயா வாங்க. சிவாய நம்ம ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க, ஒரு வாட்டி பாக்குறேன். கண்டிப்பா நான் போன் மூலியமா பேசுவேன். சரிங்க ஐயா. தம்பி பாத்துக்குங்க. அரவிந்த் சொல்லு, திருவண்ணாமலை வைக்க அவர் மலையாள அவர் பார்த்துப்பாரு. வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க பிரதர். வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. வாங்க. என்ன பண்டி? நல்லா இருக்கிறியா? வைக்கிறனையா? எத்தனை சாப்பாடு வேணா? 2 போதுமா? போதும். நாங்க டெய்லியும் தான் வந்து நிற்கிறோம். நீ இருக்கிற இடம் இந்த லாஸ்ட். ஆட்டோ சாப்பாடு வந்தா அங்கேயே முடிஞ்சிடும். கார் வந்தா வரும். ஏன் முந்தானத்து கூட 2 நாளைக்கு முன்னாடி வரணும் வேணாங்க. கார் எடுத்துன்னு வந்தோமே மாமா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து கூட்டின்னு தானே போனோம் இல்லையா? இதே மாலை போட்டு வந்து கொடுக்குறேன் நான். ஆள் இல்லை. வாங்கிக்க. இந்த உள்ள இருந்தாரு, எங்க ஒரு ஹேண்டிகேப் வரும். சரி வாங்கிக்கிறேன் நான் சாப்பாடு. நேற்று தான் கீரை, இன்னைக்கு வந்து தயிர் சாதம், காரக்குழம்பு, தயிர் சொருக்கு. கரைச்சி கொடுக்கணுமா? கரைச்சி கொடு. என்ன ஆயா? புரியல. பூட்டிருப்பியா? ஏன்னா அடக்கடவுள், என்ன ஆச்சு? அப்படி போயிடுச்சா? எங்க போச்சு? உடம்பு சரியாம ஆச்சா? ஏன் ஆயா, என்ன ஆச்சு? அம்மாளுக்கு ஒரு அம்மா வந்தாங்களா? பௌர்ணமி வந்தாங்களா? கொஞ்சம் பார்த்துட்டு தம்பி சொல்லு, பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு போய் பேசுவாங்க. விட்டு 10 ரூபா விடு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. நம்ம பையனுக்கு வந்து கொடுக்குறேன், தண்ணி சொல்லி ஃபோன் பண்ணி அதுதான் ஏன் சொல்லணும். சரி சொல்லிட்டேன். அவங்க பாத்துக்கிறாங்க, இந்த வீடியோல பாத்துக்கிறாங்க அவங்க. என்ன ஒன்றும் கவலைப்படாத. கால் பண்ண முடியல, டீ கொடு பசிக்காங்க. பார்த்துட்டு போய் இந்த 5-6 நாள். ஐயோ
உண்ணாவாது விடு. சாப்பிட்டா தானே பாத்ரூம் வரும். சாப்பிடாம இருந்தா எப்படி வரும்? ஏன் பாட்டி கவலைப்படாத, ஒண்ணாவாது. அடுத்த தீபாவளி பார்க்கலாம். அது இல்லமா யோசிக்காத. எதுக்கு 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 இதனால இருந்து என்ன பண்ண நீ அமிச்சிருவ போல நைட்ல பார்த்தா தீபாசத்தெல்லாம் பார்த்தா வாமா கிட்ட வாமா கிட்ட வாமா. பாட்டி பேசுறது கேட்டுக்குமா பேசு. அண்ணா அண்ணா பேசுறாங்க பேசுறாங்க. ரொம்ப பேச முடியல. கண்ணு மீறிக்கிறா. கண்ணு மீறி கொஞ்சம் வாழ்த்துக்கு கஞ்சி இல்லை. போ போ போ, நீ இருந்தா பேசாது பாட்டி போ. உட்கார வச்சுட்டீங்க. சொல்லு. சொல்லு சொல்லு. முடியல. எனக்கு எதுனா உதவி செய்யுமா? என்ன உதவி செய்யுதுன்னு கேக்குறாங்க. வயிற்றுக்கு கஞ்சி தான் எத்தனை வந்து தராங்களே சாப்பாடுன்றாங்க. அது என்ன சாப்பிடுறதே இல்லை. அப்புறம் கஞ்சி அந்த சோறு சாப்பிட்டு நான் என்ன கேக்குறேன், அவங்க கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க, சாப்பாடு தான் அந்த தம்பி கொடுக்குது, என்ன கஞ்சி இல்லைன்றிய பாட்டின்றாங்க. என்ன வேணும்னு கேக்குறாங்க, வேற என்ன வேணும்னு கேக்குறாங்க. டீ குடிக்க டீ குடிக்க மத்தி என்ன வாங்கிச்சுன்னா என்ன வேணும்? 150 குடிச்சா. 150 கேக்குறாங்க. வாங்கி முடிஞ்சா குடி. பையனுக்கு வேணாங்க உள்ள 10 கோடி 150 இருந்தா டீ வாங்கி குடிப்பியா? ஏதோ அண்ணன் அம்மா குடிப்பாங்க. நீதான் கலெக்ஷன் நிறைய பண்றியா ரோட்ல? அதெல்லாம் நான் அப்படி சொல்லி செய்யுங்கம்மா சம்பாதிச்சு இல்லைன்னு சொல்ல. அப்ப என்ன பண்ணாத? 2 மாசம் போகலாம். என்னம்மா 50 ரூபாய் கொடுத்துட்டு போக சொல்றீங்களா? 50 ரூபாவா? ஜாஸ்தி ஆச்சே காசு. செலவு பண்ண தெரியாதமா யாருன்னா புடிங்க போயிடுவாங்க. 50 ரூபாய்க்கே தள்ளி விட்டு போயிடுவாங்க. 5 ரூபாய் கொடுக்க சொல்றாங்க. 5 ரூபாய் கொடுன்றாங்க. மனசாச்சு ஏன் மனசாச்சு இல்ல, அவங்க கிட்ட வாங்க, அவங்க கிட்ட பார்த்து சொல்லு. கேளு, அவங்க கேக்குறாங்க எவ்வளவு வேணும் பாட்டின்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க பாரு, பதில் சொல்லு. மனுஷன் கட்டுன்னு குடுமா டீயை காட்டு அனுப்பிட்டீங்கன்னா மறுநாள் இந்த பவுனுக்கு வெளியே வரவே இல்லை. சரி ஏமா 50 ரூபாய் 3 நோட்டா இருக்குது, 4 நோட்டா இருக்குது, பரவாயில்லையா? சரி நீங்க அப்புறமா கொடுத்துடணும் எனக்கு. கொடுக்க சொல்றாங்க 50 ரூபாய். கொடுத்துமா 5 நாளைக்கு நான் மலைக்கு போயிட்டு வர வரையும் உயிரோடு போதும். அப்புறம் வருத்தமாயிடும். அப்புறம் பாட்டி 50 ரூபாய் கேச்சு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். கோச்சுக்காத, அடுத்த தீபாவளி வரைக்கும் இருப்பேன். பட்டுன்னு இந்த டீ 50 ரூபாய் டீ செலவு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கையை பிடிச்சிட்டு, அப்புறமா இன்னொரு 50 ரூபாய் தந்து காப்பாத்துறேன். சரி 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 நீ இந்த ஏஞ்சி சரி. நீ ஏன் எங்க போற? சரி நன்றியா. அப்பனா வண்டியில தூக்கி போட்டு போயா? சரியா? என் மாவுடி சொல்ற ஒரு போன் ஆகி சொல்லு. என்ன வண்டி கேமரா நம்பர் சோனி நம்பர் வந்து என்ன பொண்ணுட்டு சொல்ல போதா? எப்படி சொல்லுது? செத்த பிறகு போன் பண்ணுவாங்க அம்மா பாப்பாக்கு. அடியா என்ன வண்டி நீ அடைக்காலம் பண்ணிட்டு போகணும். எம்மா நீ 50 ரூபா கொடுத்தியே தெய்வமே, அடைக்கலம் பண்ணிட்டு போனோமா? ஆமா இந்த இடத்துல தான் சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் எங்கன்னா போன அவ்வளவுதான். உனக்கு இன்னொரு 50 ரூபா கொடுத்து ரினியூவல் பண்ற. அது வரைக்கும் இங்கே இரு, எங்கேயும் போக கூடாது. நீங்க கேளுங்களா கூட கேளு. 10 நாள் ஆச்சு இந்த டைம் கொடுங்க. அழுகுறியா? கண்ணு வலிக்குது. அப்ப கூட அம்மா அந்த மாதிரி பீலிங்கா பேசிங்கதான் அழுவல. நீ கண்ணு வலி சரி சரி இங்க பார், தபார் 97க்கு மேல ஆகுது உனக்கு. 97 வயசு இருக்குமா? 100 இருக்குமா? எவ்வளவு இருக்கு வயசு? சொல்ல தோராயமா. உனக்கு என்ன ஆகுது வயசு? உனக்கு என்ன ஆகுது? ஓ பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்க கூடாதா? சபரிமலை மாலை போட்டுங்கிற ஐயப்பா, நீ போயிட்டு வா. சரி சரி நான் போயிட்டு வரேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகே. அந்த அம்மா சொன்னாங்களா? சொன்னீங்களா? சொன்னாங்களா? சந்தோஷமா. அம்மா உன் பேரை சொல்லி நானே குடுத்துட்டேம்மா. போதுமா? நீ எந்த அம்மானே தெரியல.
பாவம் ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்குது வச்சுக்கிட்டோம் நமச்சி வாய. நன்றி இந்த இடத்துல வந்து உக்காந்து பேசிட்டு துட்டு குடிச்சிட்டு போயிட்டு அந்த நம்பிக்கை தான். அது எந்த அம்மான்னு தெரியல, எந்த அம்மாவோ உன் பேரை சொல்லி கூத்துட்டேன், நீ பாத்துக்கம்மா. எம்மா மாரியம்மா நான் போயிட்டு வரேன், இன்னும் வேலை இருக்குது எனக்கு, பாய். நீ பத்திரமா இரு, வெயில் வெயில் வெளியில சுத்தாத. போகும்போது இந்த மூக்குத்தி குத்துட்டு போ. இப்ப வேணாம், சரி சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா பாட்டு. பாய் 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 பாய். கோவிந்தாம்மா காசு வாங்கி வைக்குவேன். வாங்கி வை. நான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்க நன்றி. அதான் வாங்கலாமா வாங்கக்கூடாதாண்ணா முந்தானேக்கு ஒரு பொம்பளை பேச்சு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன். நன்றி இருக்குமா குழந்தை இல்லை ஐயப்பசாமி கொடுத்தாங்களா உன்ட்ட கொடுக்க சொல்லியே? சரி. படி பூஜைலாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு, நேத்தோட. நாளைக்கு போறேன். போ போயிட்டு வா. வாங்கிக்கோ போடணும் அன்னைக்கே கொடுக்க முடியல. நீ வந்து டோக்கன் வச்சு நின்றுட்டு போயிட்ட. ஓகேவா? சரி வச்சிங்கண்ணா வரணும். போற இடத்துல கூட நீ ஏன் அப்படி விடுற? ஓம் அருணாச்சலேஸ்வராய நம இறைவா. Shiva
சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சல ஒருவன முன்னை ஒழித்தவர் சூரே